ஹலோ மக்களே, வெல்கம் டு நதீஸ் விலாக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, வீட்லேயே சுலபமான முறையில் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சில்லி சிக்கன் செய்கிறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. ஃபஸ்ட்டு சிக்கனில் என்னென்ன ஆட் பண்ணுறதை பார்க்கலாம். 250 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் ஒயிட் எள்ளு ஆட் பண்ணிக்கணும். ரைஸ் ஃப்ளோர் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். மைதா ஃப்ளோர் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டை ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 50 மினிட்ஸ் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 15 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கணும். இப்போது ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கனை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடணும். இதில் இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கணும். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். அப்புறம்
இதில் தக்காளியை ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். சாஸ் பதத்துக்கு வரணும். இப்போ பாருங்கள் எப்படி எண்ணெயெல்லாம் மேலே வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் மசாலா, ரெட் சில்லி, சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை ஃப்ரை பண்ணப்போ அதுலேயும் சால்ட் இருக்கிறதுனால கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க போதும். இதை வதக்கும் போது ஃபாஸ்ட்டாக வச்சு வதக்கக்கூடாது. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. ஒரு ஆனியனை பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவரை வாட்டரில் போட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சில்லி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்து சாப்பிட வச்சு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு டிஷ்ஷோடு பார்க்கலாம். பாய் பாய் மக்களே.